ஹலோ வணக்கம். நான் உங்கள் கேசவமூர்த்தி. இக்னைட்டிங் யங் மைண்ட்ஸ் அப்படிங்கிற அமைப்பிலேருந்து பேசுகிறேன். இப்போ +2 மாணவர்கள் நீட் எழுதி அதனுடைய ரிசல்ட் வந்துருச்சு. இந்த முறை ரொம்ப அதிகப்படியான மாணவர்கள் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. 720க்கு 720 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 67 மாணவர்கள் ஆல் இண்டியா லெவலில் வாங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டிலே நிறைய மாணவர்கள் வாங்கியிருக்காங்க. அதனால் இந்த கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லார் மனசில் இருக்குது. கட் ஆஃப் போன வருஷத்தை விட அட்லீஸ்ட் ஒரு 30 மார்க் அதிகமாகும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஒரு கணிப்பு. அதாவது ஓபிசி அப்படிங்கிற கேட்டகரிக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நியர்லி ஒரு 5000 சீட்ஸ் இருக்குது. அந்த காலேஜில் ஓபிசி மாணவர்களுக்கு கிடைக்கணும்னா ஒரு கட் ஆஃப் போன வருஷம் ஒரு 550 அந்த ரேஞ்சில் இருந்தது. இந்த வருஷம் 575 ரேஞ்ச், 75 to 80 அது அந்தளவு தேவைப்படும் என்று கருதப்படுகிறது. இது ஒன்று. ரெண்டாவது நீட்டில் கொஞ்சம் குறைஞ்ச மார்க் வாங்கிட்டேன் சார் இந்த தடவை, அடுத்த வருஷம் ரிப்பீட் பண்ணலாமா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு வருஷம் அதுக்கன்னே படித்து அடுத்த வருஷம் நீட் 2025 எழுதலாமா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. அப்படி எழுதினவங்க போன பல வருடங்கள் அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரி எப்படி இருக்குது என்று ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது சில கருத்துக்கள் வெளிப்பட்டது. அதை நான் இங்கே பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். இப்போ நீட்டில் நீங்கள் ஆல்ரெடி ஒரு நல்ல ஸ்கோர் வாங்கியிருக்கீங்கன்னா, ஒரு 400 மேலே வாங்கியிருக்கீங்கன்னா, அப்போ எழுதுனா உங்கள் கட் ஆஃப் அளவுக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ ஒரு 400 450 இப்போ வாங்கியிருக்கீங்க, ஆனால் கட் ஆஃப் தேவைப்படுறது 575 80 தேவைப்படுது. அதனால் நீட் ஒரு வருஷம் இருந்து படித்தால் அந்த அளவுக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தோராயமாக சொல்லலாம். இது எல்லாருக்கும் அது பொருந்துன்னு சொல்ல முடியாது, இல்லை அதை விட கம்மி வாங்கினவங்க வாங்க முடியாது அப்படி அர்த்தம் இல்லை. ஓரளவுக்கு அந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் அது விடுத்து ஒரு 200 தான் வாங்கியிருக்கேன், நான் 580 600 அடுத்த வருஷம் வாங்கிடுவேன்னு சொல்கிறது அது எல்லாருக்கும் பொருந்தாது. அதுக்கு உங்களால் முடியுமா என்ற அந்த கேள்வியை நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இது ஒன்று. ரெண்டாவது ஏன் இந்த ரிப்பீட் பண்ணவங்க கூட அதை சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னு கொஞ்சம் தீர ஆலோசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ரிப்பீட் பண்ணுறதுன்னா என்ன பண்ணுறீங்க, அந்த 11 12வது அந்த 2 வருஷோடைய சிலபஸ் தான் மறுபடியும் மீண்டும் படிக்கிறீங்க. ஆனால் இந்த ரிப்பீட் பண்ணி சக்ஸஸ் ஆகாத குழந்தைகள், அதிகப்படியான குழந்தைகள் ஸ்டேட் போர்டில் உள்ள குழந்தைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி அது ஏன் அப்படி ஆகுதுன்னா, அவங்க ஒரு 6வது 7வதுலேருந்தே நிறைய இது புரிஞ்சு படிக்காமல் அப்படியே வந்துட்டாங்க மேலே. நிறைய அந்த மனப்பாடம் பண்ணி எழுதி ஓரளவுக்கு டீசெண்ட் மார்க் வாங்கி நிறைய பாட புரிதல் சின்ன வயசுலேருந்து இல்லை. அதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்க இந்த 11 12 மட்டும் ரிப்பீட் பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா என்ற கேள்வி கொஞ்சம் அதுக்கு கரெக்டான பதில் சொல்ல முடியாது. அதனால் அவங்க ரிப்பீட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவோன்னா, 9லிருந்தாவது 9 10 11 12 என்ற 4 வருஷம் அந்த சிலபஸையும் எடுத்துகிட்டு அது எல்லாமே நீங்கள் அந்த பேசிக்லேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது என்டையர் ரிப்பீட் பண்ணால், அந்த சிலபஸை ரிப்பீட் பண்ணால் உங்கள் சக்ஸஸ் ரேட் பெட்டராக இருக்கும். இது இப்போ பர்டிகுலர்லி ஸ்டேட் போர்ட் குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்க மனப்பாடம் பண்ணி எழுதின குழந்தைகளுக்கு இதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். நீங்கள் 11th 12th மட்டும் நான் புரிஞ்சு படிக்கிறேன், அதுபடியே நான் மனப்பாடம் பண்ணி படித்தேன் அப்படின்னா, அதுலேருந்து ஏதாவது பேசிக் ஃபண்டமெண்டல் ஒரு கேள்வி கேட்டால் அப்புறம் உங்களால் ஆன்சர் பண்ண முடியாமல் போயிடும். இப்போ எழுதி முடித்தவங்க என்ன பண்ணணுன்னா, அதை ரிப்பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கேப் அனாலிசிஸ் என்று ஒன்று பண்ணுங்கள். கேப் அனாலிசிஸ் என்னென்னா, எதனால் எனக்கு மார்க் போச்சு. சப்போஸ் ஒரு பையன் 500 மார்க் வாங்கியிருக்கார் 720க்கு, அப்போ எவ்வளோ மார்க் ஆச்சு, 220 மார்க் லூஸ் பண்ணியிருக்கார். 220 மார்க் எங்கெல்லாம் லூஸ் பண்ணேன், எதனால் லூஸ் பண்ணேன், என்ன காரணம். ஒரு 10 காரணம் தான் இருக்கும். ஒன்று எனக்கு அந்த பர்டிகுலர் சாப்டரில் எனக்கு நாலேஜ் இல்லை என்பது ஒரு காரணமாக இருக்கலாம். ரெண்டாவது அந்த பர்டிகுலர் சாப்டரில் எனக்கு நாலேஜ் இருக்குது, ஆனால் அந்த ஃபார்முலாவில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு காரணமாக இருக்கலாம். இது ரெண்டாவதாக இருக்கலாம். மூணாவது அந்த கேள்விகள் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக கேட்டாங்க, அந்த கேள்விகள் எனக்கு புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிற காரணமாக இருக்கலாம். நாலாவது ஆப்ஷன்ஸ் எனக்கு புரிஞ்சிக்க முடியல, கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்தது, அல்லது நான் அது சரியாக படிக்கலை அப்படின்னு இருக்கலாம். அஞ்சாவது ஒரு சில்லி மிஸ்டேக்ஸ் கூட ஆகிருக்கலாம். ஏதாவது எடுத்து எழுதும்போது அந்த மாதிரி தப்பாக புரிஞ்சு நீங்கள் எழுதியிருக்கலாம், அது கேல்குலேட் பண்ணும்போது நான் தப்பாக கேல்குலேட் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் அப்படி இருக்கலாம். ஆறாவது 2-3 சாப்டர் கலந்து சில கேள்வி வரும்போது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, அது என்னால் புரியுறதே கொஞ்சம் கஷ்டமாச்சு. இந்த மாதிரி பல ஒரு காரணங்கள் இருக்கலாம். இல்லை எனக்கு டைம் பத்தலை அப்படிங்கிற காரணம் இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் பல காரணங்கள் என்ன காரணம்னு தெரிஞ்சால் ஒழிய
நீங்கள் ரிப்பீட் பண்ணும்போது அந்த குறைகள் எல்லாம் நிவர்த்தி செஞ்சு நீங்கள் ரிப்பீட் பண்ணும்போது படிச்சீங்கன்னா, அப்போ சக்ஸஸுக்கு ரேட்டு வந்து நல்லாயிருக்கும். அதை விடுத்து நானும் ரிப்பீட் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணி பண்ணுறது அது வந்து அவ்வளோ சக்ஸஸ் வருமான்ட்டு எனக்கு தெரியல. 2வது ரிப்பீட் பண்ணும்போது நிறைய செல்ஃப் ஸ்டடி பண்ணணும். இன்னொருத்தர் சொல்லிக் குடுத்து படிக்கிறத கொஞ்சம் குறைச்சிட்டு, நீங்களா செல்ஃப் ஸ்டடி பண்ணணும். எனிவே நீங்க அத வந்து அந்த பாடத்த ஒரு முறை முதல்லயே நீங்க ஸ்கூல்ல போய் படிச்சுட்டீங்க. மறுபடியும் அது ஃபுல்லா படிக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இல்ல. அதனால நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது, எது உங்களுக்கு புரிஞ்சது, எது புரியல என்கின்ற ஒரு தெளிவு வரும். அப்ப இதில வந்து ரிப்பீட் பண்ணும்போது 2, 3 விஷயம். செல்ஃப் ஸ்டடி பண்ணணும். 2வது கேப் அனாலிசிஸ் பண்ணணும். எங்கே நம்ம வீக்கா இருக்கோம், எந்த கான்செப்ட் புரியலன்னு. அந்த கேப்ப ஃபில்லப் பண்ற மாரி நீங்க ஒரு அ கிளாஸ்க்கு போலாம், கோச்சிங் போலாம். அங்க அந்த டவுட்ஸ் எல்லாம் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கணும். அது மாரி பண்ணிக்கணும். ஒரு கோச்சிங்கே ஒரு 12, 13 மணி நேரம் ஒரு கோச்சிங்ல போய் உட்கார்ந்துட்டீங்கன்னா, அந்த செல்ஃப் ஸ்டடி பண்றதுக்கு டைம் இல்லாம போயிரும். ஸோ அந்த மாரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில போய் நீங்க மாட்டிக்காதீங்க. அடுத்தது நெறைய பேர் வெளியூர்ல போய் நான் ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன என்னுடைய ஒரு வார்னிங் அப்படின்னா, அங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. சீதோஷண நிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அங்க குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் நல்லா இருந்தா கூட, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒரு வீட்லருந்து வெளிய போய் படிக்கிற ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற மாரி இருந்தா, அது அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கே ஒரு 2, 3 மாசம் ஆயிரும். அப்புறம் நீங்க மொத்தமாவே ஒரு 7, 8 மாசம் தான் படிப்பீங்க. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் மனதில் கொள்ள வேண்டும். இதெல்லாம் வச்சுட்டு நீங்க பண்ணீங்கன்னா, ரிப்பீட் பண்ணும்போதும் நீங்க சக்சஸ்ஃபுல்லா நெக்ஸ்ட் டைம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா உங்களுக்கு ரிப்பீட் பண்ணியும் 1 வருஷம் செலவு பண்ணியும், மீண்டும் ஒரு தோல்வி என்கின்ற ஒரு சூழ்நிலையை தவிர்க்க வேண்டும் என்றால், இது அத்தனையும் நீங்க பண்ணணும். நன்றி.